உதவி பேராசிரியர், வணிக நிறுவப் பள்ளி, அமெரிக்கன் கல்லூரி. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரக்கு கணக்குகளை பத்தி பார்க்க போறோம். ஸ்டாக். ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் தொடங்குவதற்கு அல்லது வெற்றிகரமா நடத்துவதற்கு சரக்குகள் வந்து ரொம்ப முதன்மையா முக்கியமாக பணியாக இருக்கிறது. ஸோ சரக்கை வந்து எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான சாப்டரா இருக்கு இந்த இதில். ஸோ யூனிட் 15ல் வந்து நீங்க பரிவர்த்தனைகள் தொடர்பான பதிவுகளை வந்து பற்றி அறிந்திருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்று சரக்குகளை வந்து அனுப்பியவர் மற்றும் சரக்கு பெறுபவர் ஆகிய இருவரின் புத்தகங்களிலும் எவ்வாறு சரக்குகள் பதியப்படுகின்றன, ஸோ சரக்குகளின் அனுப்பப்பட்ட பொருட்கள் சரக்கு கணக்கில் எவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றன, செலவு விலை எவ்வாறு சேர்க்கப்படுகிறது என்பதை இந்த அலகுல வந்து நம்ம பார்க்க போறோம். அலகு 16. சில சமயங்கள்ல வந்து சரக்குகளின் விலையை அனுப்புவர் வெளிப்படுத்த விரும்பவில்லை. யாருக்கு? சரக்கு பெறுபவருக்கு வந்து வெளிப்படுத்த விரும்பவில்லைன்னா அவர் வந்து எக்ஸாக்டா வந்து ஒரிஜினல் பிரைஸ், உண்மையான விலையை வந்து இது பண்ண மாட்டார். அப்ப நம்மளுக்கு உண்மையான விலை தெரியாது. அவர் வந்து லாபத்தை சேர்த்து தான் அதை அனுப்புவாரு. ஒரிஜினல் பிரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது அதிக விலையில் பொருட்களை இன்வாய்ஸ் செய்கிறது. சரக்கை விட செலவு விலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அத்தகைய விலை இன்வாய்ஸ் விலை அல்லது விலை பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, விலைக்கும் விலை பட்டியலுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு தான் உள்ள வித்தியாசம் தான் வந்து லோடிங் அப்படின்னு நினைப்படுது. ஸோ இந்த நுழைவு விலை பட்டியலில் எவ்வாறு சரக்குகளும் எவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது, அதே நேரத்தில் எவ்வாறு சரியான பொருட்களை வந்து அதுல வந்து புத்தகத்துல வந்து பதிவு செய்யறாங்க அப்படின்றத நம்ம இந்த அலகுல பார்க்க போறோம். இந்த புத்தகத்துல வந்து சரக்கு புத்தகத்துல வந்து நம்ம சரக்கு கணக்குகளை வந்து பதிவு செஞ்சுட்டு அந்த லாபத்தை எவ்வாறு கூட்டுவது அல்லது லாபத்தை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத நம்ம இதுல வந்து இந்த யூனிட்ல வந்து பார்க்க போறோம் நம்ம. ஸோ சரக்கு பெறுபவர் ஒரு பொருளை வந்து நம்ம சரக்கு அனுப்புவர் வந்து சரக்கு பொருள் பெறுபவருக்கு வந்து உண்மையான விலையை வந்து தெரியக்கூடாது அப்படின்னு அனுப்புகிறாரு அப்படின்னா அந்த சரக்கு விலை பட்டியலில் விலை அனுப்பப்படும் போது மற்றும் எப்படி அவசியமானது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, சரக்கு மீதான லாபத்தை எவ்வாறு சரி செய்து எந்த நேரத்தில் சரி செய்தல் வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். சரக்கு பெறுபவர் உண்மையான விலையை அறிந்து கொள்வதை அவர் அனுப்புவர் விரும்பவில்லை. அவ்வாறு அனுப்பப்பட்ட பொருட்களை தவிர வேறு விலைக்கு அனுப்பும் செலவு விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத்தகைய விலை பொதுவாக செலவை விட அதிகமாக இருக்கும். இது இன்வாய்ஸ் பிரைஸ், அதாவது விலை பட்டியல் அப்படின்றத குறிக்குது. ஸோ விலை பட்டியல் விலை என்பது விலை கூட்டலுக்கு சமமாக ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம், அதாவது ஒரு விலையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை சேர்த்து அந்த விலைப்பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. லாபம் தனியா கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்திற்கு நீங்க வந்து இப்போ ஒரு பேனா வாங்க போறீங்க ஒரு கடையில அப்படின்னா, பேனாவோ இல்லை ஒரு நோட் புக் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அந்த நோட்டு புத்தகத்தோட விலை என்னன்னா அந்த நோட்டு புத்தகத்துல எவ்வளவு விலை பதிவு செஞ்சிருக்காங்களோ அந்த விலைக்கு தான் நம்ம கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு 50 ரூபாய் அப்படின்னா 50 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆனா கடைக்காரர் வந்து அந்த 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்க மாட்டாரு, அதை விட கம்மியான விலையில வந்து வாங்கியிருப்பாங்க. அது உண்மையான விலை வந்து நம்மளுக்கு தெரியாது, நுகர்வானாலும் நமக்கு தெரியாது. அதே போல அந்த வணிகம் நடத்துறவர் வந்து அவர் இன்னொருத்தர் வந்து அந்த புத்தகத்தை வந்து வாங்கியிருப்பாரு, நோட் புத்தகத்தை வந்து வாங்கியிருப்பாரு. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை அதனுடன் சேர்த்து இந்த வணிகம் செய்வதற்கு வந்து அனுப்பியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து சரக்கு கணக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. ஸோ இந்த விலைப்பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் சேர்த்து இந்த விலைப்பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. வேறு ஒரு வார்த்தையில் கூறுவதானால் விலைப்பட்டியல் விலையானது விலை கூட்டலுக்கு சமமாக ஒரு குறிப்பிட்ட அளவு லாபமும் சரக்கு விலையை சரக்கு பெறுபவருக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தை தவிர சரக்கு அனுப்புபவர் சரக்குகளை ஏன் பெறுகிறார் என்பதற்கு
வேறு பல காரணங்களும் உள்ளன. ஸோ விலைப்பட்டியல்ல வந்து என்ன மாதிரி காரணங்களுக்காக இந்த இந்த விலையில வந்து லாபத்தை சேர்க்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து சரக்கு பெறுவோரால் சரக்குகளின் ஈட்டிய லாபத்தை மதிப்பிட முடியாது. எனவே அதிக கமிஷன் கோர முடியாது. 2, சரக்குகளின் உண்மையான விலையை பற்றி சரக்குதாரர் அறிந்தால் அவர் அதை நாடலாம். குறைந்த விலையில் பொருட்களை வாங்குவது போன்ற சில செயல்களில் நேர்மையற்ற நடைமுறைகளில் அவர் ஈடுபடலாம். பின்னர் அவற்றை சந்தையில் அதிக லாபத்தை விற்க முடியும். 3வது வந்து இது சரக்கு பெறுபவருக்கு குறைந்தபட்ச விலையின் நியாயமான யோசனையை வழங்கும். அவர் பொருட்களை விற்க வேண்டும். ஸோ இந்த 3 காரணங்களுக்காக வந்து நம்ம இந்த விலைப்பட்டியலை வந்து தயாரிக்கிறோம். ஏற்றுதல், லோடிங். ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்ப்பதன் மூலம் விலைப்பட்டியல் விலை பெறப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரியும். விலைப்பட்டியல் விலை அப்படின்னா, அதாவது இன்வாய்ஸ் ஸ்டாக் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விலையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை சேர்த்து இந்த விலைப்பட்டியல் விலை தயாரிக்கப்படுகிறது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, உதாரணத்துக்கு ₹45 வந்து நீங்க வந்து நோட் புத்தகத்தை வாங்குறீங்க. அந்த ₹45 இந்த ₹5 உங்க லாபத்தை சேர்த்து நீங்க கஸ்டமர் கொடுக்கும்போது வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? ₹50 கொடுக்குறீங்க. அப்ப கஸ்டமருக்கு வந்து அந்த உண்மையான லாபம் தெரியாது. இந்த லாபம் வந்து எவ்வளவு அப்படின்றது தெரியாது. கஸ்டமருக்கு வந்து பொருள் விலை ₹50 அப்படின்னு தான் தெரியும். அப்ப அந்த அந்த குறைந்தபட்ச லாபம் அப்படின்றத அதான் ஏற்றுதல், லோடிங் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த செலவு விலைக்கு செலவில் சேர்க்கப்படும் லாபத்தின் அளவு விலைப்பட்டியல் விலைக்கு வருவதற்கு ஆர்டர் ஏற்றுதல் என்று அழைக்கப்படுகின்றது. ஏற்றுதல் விலைப்பட்டியலில் விலைக்கும் உள்ள விற்பனைக்கும் உள்ள வேறுபாடு, அதாவது வாங்குவதற்கும் விற்பனைக்கும் உள்ள இடைப்பட்ட வேறுபாடு தான் வந்து ஏற்றுதல், லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவு லாபம் இதுல வந்து நீங்க சேர்க்கப்படுகின்றது அப்படின்றத வந்து நம்ம இதுல வந்து லோடிங்ல வந்து நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு, லாபம் என்பது விற்பனை விலைக்கு செலவு விலைக்கும் உள்ள வித்தியாசம் என்பது உங்களுக்கு தெரியும். முன்பே தயாரிக்கப்பட்ட சரக்கு கணக்கு சரக்குகளில் அனுப்பப்பட்ட பொருட்கள் மற்றும் தொடர்புடைய மற்ற பொருட்கள் விலையில் காட்டப்படுகின்றன. எனவே கணக்கீட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாபம் தனியாக தெரியும். பொருளோட விலை, அதற்கு உண்டான செலவு தொகை மற்றும் அதோட லாபம் எவ்வளவு. ஸோ இந்த 3ஐயும் வந்து இதுல வந்து தனித்தனியா நம்ம என்ன பண்றோம், இந்த கணக்குல வந்து நம்ம சேர்க்கிறோம், சரக்கு கணக்குல. அப்ப நம்மளுடைய பொருளோட விலை, அதுக்குரிய உண்டான செலவு தொகை, பின்னர் எவ்வளவு லாபம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து தனியாக இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ சரக்குகள் மற்றும் பிற பொருட்கள் தொடர்புடைய பொருட்கள் அனுப்பப்படும் போது சரக்கு கணக்கில் விலைப்பட்டியல் விலை காட்டப்படும். அது அவசியமாகிறது. விலைப்பட்டியலை குறைக்கும் வகையில் சரக்கு கணக்கில் ஏற்படுவதை சரி செய்யவும், செலவு நிலைக்கு விலை அத்தகைய சரி செய்யப்படாவிட்டால் லாப எண்ணிக்கை இருக்கும் தவறாக இருக்கும். அதாவது எவ்வளவு செலவு தொகை, பொருளோட விலை எவ்வளவு செலவு தொகை, எவ்வளவு லாபம், இது 3மே வந்து நீங்க தனித்தனியா சரக்கு கணக்குல வந்து காட்டவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, லாபம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் லாபம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு? உதாரணத்திற்கு, நீங்க லாபம் ஒரு ₹5 சேர்க்கிறீங்க, செலவு தொகை ₹2 சேர்க்கிறீங்க, ஒரு பொருளை ₹50 கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. அப்ப 50, செலவு வந்து ₹3, பொருளோட லாபம் ₹5, ஸோ ₹58 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இதுல வந்து செலவு தொகை கூடுது. ₹3 இருந்து நீங்க ₹5 ஆகுறீங்க. அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ₹5 செலவாகுது அப்படின்றது. லாபம் என்ன ஆகும்? நீங்க ₹58 தான் விற்க போறீங்க. ₹58 விற்கும் போது லாபம் வந்து ₹3 குறைந்து விடும். நீங்க லாபம் ₹5 ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, பட் செலவு தொகை அதிகமானதுனால லாபம் குறைந்து விட்டுறது. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த சரக்கு கணக்குகளை வந்து நம்ம செயல்படுத்துறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாணிபமும் சரக்குகளை மையமாக தான் கொண்டிருக்கு. சரக்கு இல்லை அப்படின்னா, பொருட்கள் இல்லை என்றால் பிசினஸ் கிடையாது, நீங்க விற்பனை செய்ய முடியாது. அப்ப இந்த விற்பனை அப்படின்றது
சரக்குகளை அது பொருட்களை சார்ந்தே அமைகின்றது. அப்ப அந்த பொருட்களை எவ்வாறு நம்ம கையாளுவது அப்படின்றது வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரக்கு கணக்குகள். சரக்கு கணக்குல வந்து சரக்கு கணக்கில் காட்டப்படும் வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் இழப்பு எனில் விற்பனை விலைக்கும் விலைப்பட்டியலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பொதுவாக அனைத்து செலவுகளையும் ஈடு செய்ய முடியாத சிறிய தொகையாக இருக்கும். உதாரணத்திற்கு ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது தொடக்க சரக்கு. தொடக்க சரக்கு எப்போதும் பற்று பக்கத்தில் காட்டப்படும் சரக்கு கணக்கில். இந்த சரக்குகள் அனுப்பப்பட்ட பொருட்களின் எவ்வாறு சரி செய்வாங்க? லோடிங் அட்ஜஸ்ட்மெண்ட். விலைப்பட்டியல் விலை, விலைப்பட்டியலின் விலையை விட ஏற்றுதல் கணக்கீடு பற்றி கருத்து நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் அனுப்பப்படும் சரி செய்தல் உள்ளீடுகளை ஏற்றுக்கொள்ளுதல். எவ்வளவு பொருட்கள் வந்து நீங்க அனுப்பியிருக்கீங்க, எவ்வளவு பொருட்கள் உங்ககிட்ட இருக்கு, எவ்வளவு சரக்கு உங்ககிட்ட இருக்கு, எவ்வளவு பொருட்கள் நீங்க அனுப்பியிருக்கீங்க, எவ்வளவு பொருட்கள் ஏற்கனவே இருந்தது, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக், சேல்ஸ், விற்பனை திரும்ப பெற்றது, சரக்கு திரும்ப பெற்றது, பொருள் திரும்ப பெற்றது, தட் இஸ் ரிட்டர்ன், குட்ஸ் ஸ்டாக் ரிட்டர்ன், குட்ஸ் ரிட்டர்ன், தென் கடைசியா வந்து க்ளோசிங், எவ்வளவு பொருள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 4 பரிவர்த்தனைகளையும் நம்ம வந்து இதுல வந்து சரக்கு கணக்குல வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரக்கு பரிவர்த்தனை புத்தகங்களில் உள்ள சரக்கு கணக்கின் பதிவு பாதிக்கப்படாது. அனுப்புநரின் புத்தகங்களில் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும். உடன் தொகைகள் ஏற்றுதல் சம்பந்தப்பட்ட 4 பொருட்கள், அதாவது திறந்த புத்தகம், சரக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள், சரக்கு பெறுதல், திரும்ப பெறப்பட்ட பொருட்கள், இறுதி பொருட்கள், இறுதி சரக்குகள். இந்த 4 பொருட்களும் 4 அட்ஜஸ்ட்மெண்ட் சரி செய்தலையும் விலைப்பட்டியலில் விலை பிரதிபலிக்கும் விலை. பின்னர் சரக்குகளின் மீதான லாபத்தை வேலை செய்யும் நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். சம்பந்தப்பட்ட ஏற்றுதலுக்கு தேவையான சரி செய்தல்களை உள்ளீடுகளை அனுப்புவதன் முன் கூறியது போல 4 உருப்படிகளாக நீங்கள் செய்யலாம். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக், பொருட்கள் வந்து தொடக்க சரக்கு, சரக்குகள் அனுப்பப்பட்ட பொருட்கள், சரக்கு திரும்ப பெறும் பொருட்கள், க்ளோசிங் ஸ்டாக், அதாவது இறுதி சரக்கு. இந்த 4 சரி செய்தல்களையும் எவ்வாறு நம்ம சரி செய்யறோம், எவ்வாறு நம்ம இந்த கணக்குல சரக்கு கணக்குல பதிவு செய்வோம், அதன் மூலியமாக உண்மையான லாப விலையை, லாபத்தை நம்ம இது மூலம் கண்டுபிடிக்க முடியும். சரக்கு திரும்ப பெறுதல் என்பது சரக்கு கணக்கில் சரி செய்யப்படும் ஒரு உள்ளீடுகள். இதோட சுருக்கமா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த 4 விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். சரக்குகளில் ஈட்டப்பட்ட உண்மையான லாபத்தை மறைப்பதற்காக சில நேரங்களில் அதைவிட அதிகமான விலையில் சரக்குகளை சரக்கு பெறுபவர் சரக்கு விலை பட்டியலில் விலை செய்கிறார். இந்த விலை பட்டியலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விலைப்பட்டியல் விலை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இன்வாய்ஸ் பிரைஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த விலைப்பட்டியல் விலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு, விலைக்கும் விலைப்பட்டியலுக்குள்ள வேறுபாடு, அதாவது செலவு தொகைக்கும் செலவு விலைக்கும் விலைப்பட்டியல் உள்ள விலைக்கும் உள்ள வேறுபாடு, அதுதான் வந்து ஏற்றுதல் அப்படின்னு சொல்றோம், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். இந்த காட்டப்பட்டுள்ள 4 உருப்படிகள் எவ்வாறு இதுல வந்து நம்ம பதிவு செய்யப்படுகிறோம்? அதாவது சரக்குகளின் அனுப்பப்பட்ட பொருட்கள், முதன்மை பொருட்கள், சரக்கு ஓப்பனிங் ஸ்டாக், இருப்பு பொருட்கள், சரக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் திருப்பி அனுப்பிய பொருட்கள், சரக்கு பெறுநர் திருப்பி அனுப்பிய சரக்கு பொருட்கள், க்ளோசிங் ஸ்டாக். இந்த 4 ஸ்டாக்கையும், இந்த 4 விலைப்பட்டியலையும், 4 பதிவுகளையும் எவ்வாறு நம்ம கையாளுறோம் அப்படின்றதான் வந்து இந்த சரக்கு கணக்குல வந்து நம்ம பார்க்கிறோம். இவை அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் சரக்கு கணக்கு காண்பிக்கப்படும் உண்மையான ஈட்டிய லாபத்தை விட குறைவான லாபம் இருக்கும். அதாவது இன்வாய்ஸ் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸையும் லெஸ் பண்றது மூலியமா, கழித்தல் மூலியமாக நம்ம உண்மையான விலையை வந்து அறிந்து கொள்ளலாம். ஆனால்
எப்போதும் சிறப்பு கவனம் தேவைப்படும் ஏற்றுதல், அதாவது காஸ்ட் பிரைஸுக்கும் அல்லது இன்வாய்ஸ் பிரைஸ் உண்மையான பிரைஸுக்கு விலைப்பட்டியலுக்கும் சதவீதமாக எவ்வாறு சதவீதம் வழங்கப்படுகிறது. ஸோ எவ்வாறு எண்ணிக்கை மட்டுமே கணக்கிடப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து எவ்வளவு விலை நம்மளுக்கு வருது, அந்த விலையில நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம், நம்மளோட லாபம் அதுல எவ்வளவு இருக்கிறது. இந்த 3 விஷயங்களும் இதுல வந்து கவனமாக நம்ம பதிவு செய்யப்பட வேண்டும் சரக்கணக்குல. அப்படி பதிவு செய்யப்படும் போது இந்த 4 பதிவுகளை நம்ம செய்ய வேண்டும். ஒன்று வந்து ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது தொடக்க இருப்பு சரக்கு, விலைப்பட்டியல் பெறுநர் விலைப்பட்டியல், அதாவது சரக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள், எவ்வளவு பொருட்கள் வந்து நம்ம சரக்கு அனுப்பியிருக்கோம், எவ்வளவு பொருட்கள் நமக்கு திரும்ப வந்திருக்கு, இறுதியாக இறுதி சரக்கு நம்மகிட்ட எவ்வளவு இறுதி பொருட்கள் இருக்கின்றது, இறுதி சரக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கறதா வந்து இந்த சரக்கு கணக்கோட நோக்கம். இதற்கு உண்மையான பதிவு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது இன்வாய்ஸ் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து ஏற்றுதலோட கணக்கீடு. எவ்வளவு வந்து சரக்கு விலைப்பட்டியல், அதாவது சரக்கு விலைப்பட்டியல்ன்றது எவ்வளவு வந்து நம்மளுக்கு பொருள் வந்தது, நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம், அதுக்கு எவ்வளவு நம்ம லாபம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 இது பண்றதான் வந்து சரக்கு விலை பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம என்டர் பண்ண போறோம். அடுத்த அழகா வந்து கூட்டு முயற்சி கணக்குகள். அதாவது ஒரு நிறுவனத்துல வந்து கூட்டு முயற்சி இருக்கணும். ஒரு நிறுவனம் லாபம் அடைவதற்கு கூட்டு முயற்சி மிகவும் அவசியம். ஒரு தனிப்பட்ட நபரால் நிறுவனத்தை லாபத்துடன் அல்லது சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போக முடியாது. அவருக்கு வந்து கூட்டு முயற்சி, பலதரப்பட்ட நபர்கள் அவருக்கு வந்து உதவி செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா என்னோட பின்புலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சயின்ஸா இருக்கும், இல்ல அக்கௌண்ட்ஸா இருக்கும். ஸோ நான் வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து நல்லா என்டர் பண்ணுவேன், கணக்கு பதிவியெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஆனா எனக்கு சயின்ஸை பத்தி தெரியாது, இல்ல ஃபுட்டை பத்தி தெரியாது, ஃபுட் சயின்ஸை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு வந்து அந்த ஃபுட் சயின்ஸ், நான் ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபுட் சயின்ஸை பத்தி எனக்கு தெரியணும், சாப்பாடு முறைகளை பத்தி எனக்கு தெரியணும். எனக்கு அது தெரியாம நான் என்ன பண்ண முடியாது, அந்த வணிகத்துல அந்த பிசினஸ்ல வந்து நான் வின் பண்ண முடியாது. அப்ப என்னோட முயற்சிக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் ஃபுட் சயின்ஸ் படிச்சிருக்காரு, நல்லா கேட்டரிங் முடிச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து நான் ஜாயின் பண்ணி 2 பேரும் கூட்டு முயற்சியா வந்து நாங்க இதுல வந்து நம்ம தொழில வந்து விரிவாக்கம் பண்றோம், தொழில் பண்ணி விரிவாக்கம் பண்றோம். ஸோ அப்ப அந்த கூட்டு முயற்சிக்கு வந்து நம்ம எவ்வாறு கணக்குகளை வந்து பதிவு செய்வது. ஏன்னா அப்படி கூட்டு முயற்சி இருந்தாதான் வந்து ஒரு வணிகம் வந்து லாப நோக்கத்தோட சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலால வந்து தனிப்பட்ட ஒரு நபரால வந்து நீங்க வந்து சக்சஸ் ஆகுறது ரொம்ப 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 கடினம், மிக மிக கடினம். அப்ப அந்த கூட்டு முயற்சி கணக்குகள் எவ்வாறு, இப்ப நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து ஒரு பிசினஸா ஆரம்பிக்கிறோம், ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஹோட்டல் தொழில வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எவ்வாறு அந்த தொழில வந்து நாங்க ஜெயிக்கிறோம், அவரோட அந்த லாபம் வர்றதை எவ்வாறு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், அதை பத்தின கணக்கு தான் வந்து கூட்டு முயற்சி கணக்கு. நான் எவ்வளவு தூரம் மூலதனம் போட்டிருக்கேன், என்னோட நண்பர் எவ்வளவு மூலதனம் போட்டிருக்காரு, அப்ப 2 மூலதனங்களுக்கும் எவ்வளவு எங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து மூலதனம் போட்டிருக்கேன், என்னோட நண்பர் வந்து மூலதனம் போடல, பட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட உழைப்பை வந்து கொடுத்திருக்காரு, அது ஒரு மூலதனம். அப்ப அதுக்கு வந்து எவ்வளவு நாம் கொடுக்கணும், அப்ப எவ்வளவு நம்ம பிரித்து கொள்ள வேண்டும், லாபத்தை எவ்வாறு பிரித்து கொள்ள வேண்டும். லாபம் வரும், கூட்டு முயற்சினால லாபம் வரும். அப்ப அந்த எவ்வளவு அந்த லாபத்தை பிரிக்கிறது அப்படின்றதான் வந்து கூட்டு முயற்சி கணக்கு. இது வந்து முக்கியமான அழகு. கூட்டு முயற்சி கணக்குகள் என்பது பரிவர்த்தனைகள் எவ்வாறு தொடர்புடையவை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள், அதாவது முந்தைய அழகுல. இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில நபர்கள் கைகளை எடுத்து செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட வேலையை அல்லது ஒரு திட்டம் கூட்டு முயற்சி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நபரும்
இணை முயற்சியாளர் என்று அழைக்கப்படுகிறார். கூட்டு முயற்சியில் இருந்து லாபம் அல்லது நஷ்டத்தில் தனது பங்கை கண்டறிய விரும்புகிறவர்கள் இந்த வணிகம் நடத்துபவர்கள். இந்த நோக்கத்திற்காக அவர்கள் கூட்டு தொடர்பான பரிவர்த்தனைகளை பதிவு செய்கிறார்கள். தங்கள் சொந்த புத்தகங்களில் பதிவு செய்து வணிகம் சார்ந்த பதிவுகளை பதிவு செய்து தனி தொகுப்பை தயார் செய்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளரும். ஸோ இந்த அலகுல இந்த யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எவ்வாறு அந்த பதிவு செய்யறாங்க, எவ்வாறு புத்தகங்களை வந்து பதிவு செய்யறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ கூட்டு முயற்சி என்றால் என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஒரு குறிப்பிட்ட வணிக முயற்சியில் மேற்கொள்ளும் போது அதை ஒப்புக்கொண்ட அடிப்படையில் லாபத்தை பகிர்ந்து கொள்வது அது கூட்டு முயற்சி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் கூட்டு முயற்சியில் ஒரு கட்சியாக சேரும் அவர்கள் ஒவ்வொரு கோவென்ச்சர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கு அவங்களுடைய பங்கை வந்து நம்ம அளிக்கும் போது ஒவ்வொரு நபரும் அவங்க வந்து கோவென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டு முயற்சி வணிகம் பொதுவாக எந்த நிறுவன பெயரும் பயன்படுத்தப்படுவதில்லை, ஏனெனில் அதன் காலம் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. இந்த காலகட்டத்தில் இணை முயற்சியாளர்கள் சுதந்திரமாக உள்ளனர். வேறு விதமாக ஒப்புக்கொள்ளப்பட்டாவிட்டால் வழக்கம் போல் தங்கள் சொந்த வியாபாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த கூட்டு முயற்சியாளர்களுடைய வணிக உறவு விரைவில் முடிவுக்கு வருகிறது, முயற்சி முடிவடைகிறது. எனவே ஒரு கூட்டு முயற்சி தற்காலிகமாக கூட்டாக எடுத்து செல்ல ஒப்புக்கொண்ட அல்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடையே கூட்டு முயற்சி அல்லது குறிப்பிட்ட முயற்சி. கட்டுமானத்தில் கூட்டு முயற்சிகள் மிகவும் பொருத்தமானவையாக இருக்கும். வணிக சரக்கு, சொத்து விற்பனை மற்றும் வாங்குதல், பங்குகளின் எழுத்துறுதி, கடன் பத்திரங்கள் போன்றவை. உதாரணமாக A மற்றும் B கல்லூரி கட்டிடம் கட்ட ஒப்புக்கொண்டது. அதற்காக அவர்கள் தங்கள் வளங்களையும் திறமையையும் ஒருங்கிணைத்தனர். A வழங்கப்பட்டது 6 லட்சம் ரூபாய், B வழங்கப்பட்டது 4 லட்சம் ரூபாய், மொத்தமா 10 லட்சம். A வந்து 6 லட்சம் கொடுத்திருக்காரு, B வந்து 4 லட்சம் கொடுத்திருக்காரு. கட்டிடத்தை முடித்து அதில் கிடைத்த லாபத்தை பகிர்ந்து கொண்டனர். மூலதனத்திற்காக அவர்களின் பங்களிப்பு விகிதம். எடுத்துக்காட்டாக A மற்றும் B ஒரு கட்டிடம் கட்டுவது ஒரு கூட்டு முயற்சி ஆகும். A மற்றும் B இணைந்து முயற்சி செய்து லாபத்தை 6 மற்றும் 4 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா A வந்து ஒரு 6 ரூபாய் எடுத்துக்குவாரு, B வந்து 4 ரூபாய் எடுத்துக்குவாங்க. ஏன்னா A வந்து அதிகமான மூலதனம் கொடுத்திருக்காரு. 2 பேரும் உழைப்பும் சேமாக இருக்கும், 2 பேரோட உழைப்பும் சரிசமமாக இருக்கும், அதுல எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா இதுல வந்து எவ்வளவு மூலதனம் கொடுத்திருக்காங்க இல்ல, அவங்க சரிசமமா பிரிச்சுக்கோ. 2 பேரும் இது பண்ணி நான் வந்து மூலதனம் போடுறேன், உன்னோட உழைப்பை ஃபுல்லா நீ போட்டிருப்பா, நம்ம சரிசமமா லாபத்தை வந்து சரிசமமா பிரிச்சு கொள்ளலாம் அப்படின்னா அவங்க 2 நபர்களுக்கும் கூட்டு முயற்சி செய்யும் போது 2 நபர்களுக்கு அல்லது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே எவ்வாறு கருத்து ஒற்றுமை ஏற்படுகிறது அதை பேஸ் பண்ணி இந்த கூட்டு முயற்சி கணக்கு வந்து நம்ம தயாரிக்கிறோம். ஸோ கூட்டு முயற்சியின் அத்தியாவசிய அம்சங்களை பட்டியலிடலாம். ஒன்று வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களால் உருவாக்கப்பட்டது. கூட்டு முயற்சி அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, குறைந்தபட்சம் 2 நபர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட முயற்சி அல்லது திட்டத்தை செயல்படுத்துவதன் நோக்கம். ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஒர்க்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் முயற்சி, ஒரு குறிப்பிட்ட முயற்சி அல்லது திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இதன் நோக்கமா இருக்கும். கூட்டு முயற்சி வணிகம் குறிப்பிட்ட நிறுவனத்தின் பெயர் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. இந்த கூட்டு முயற்சிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பெயர் வந்து இதுல இடம்பெறாது. இது தற்காலிக இயல்புடையது. எனவே முயற்சி தொடர்பான ஒப்பந்தம் முயற்சி முடிந்தவுடன் தானாக நிறுத்தப்படும். இந்த கூட்டு முயற்சி அப்படின்றது ஒரு ஒப்பந்தம் முடிவடைஞ்சிருச்சு, இல்ல கூட்டு முயற்சி வந்து முடிவடைஞ்சிருச்சு. உதாரணத்திற்கு நம்ம இப்பதான் பார்த்தோம், நம்ம ஒரு வீடு கட்டுறாங்க, அப்போ 2 நபர்கள் சேர்ந்து அந்த வீடை கட்டுறாங்க. அவங்க அமௌண்ட்டை போட்டு அவங்களோட மூலதனத்தை போட்டு கட்டுறாங்க. அது அந்த வீடு முடிவடைந்த போது அவங்க அனைத்து பணத்தொகையும் வாங்கின பிறகு அந்த கூட்டு முயற்சி
தானாகவே முடிவடைந்து விடும். அப்ப அவங்க திரும்ப வேற ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அது புதியதாக தான் கருதப்படும். ஸோ ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்றது குறுகிய காலத்திற்கான முயற்சி, அதான் கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சியாளர்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை ஒப்புக்கொண்ட விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். இருப்பினும் சில கூட்டு முயற்சியாளர்களுக்கு இடையே வேறு எந்த ஒப்பந்தமும் இல்லாதது லாபம் மற்றும் இழப்புகளை சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது அவங்க 2 பேருக்கு நபர்களோட 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களுடைய எவ்வாறு ஒப்பந்தம் செய்யப்படுகிறாங்க. பொதுவாக ஈக்குவலா லாபம் வந்தாலும் சரி நட்டம் வந்தாலும் சரி 2 பேரும் நம்ம பிரிச்சுக்கிறோம். கரெக்டா ஈக்குவலா பிரிச்சுக்கிறோம். தங்கள் வளங்களை திரட்டுவதால் போதுமான மூலதனமாக உள்ளது. 2வது திறன் மற்றும் அனுபவம். கூட்டு முயற்சியில் வெவ்வேறு முயற்சியாளர்கள் இருக்கலாம். வெவ்வேறு திறன்கள் மற்றும் அவர்களுடைய அனுபவம் கொண்டவர்களாக டிஃப்ரெண்ட் அனுபவம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திறமையான அனுபவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஸோ அவர்களின் பொதுவான ஞானத்தின் பலன் முயற்சியில் கிடைக்கும். 3வது ஆபத்தை பரப்புதல். இந்த கூட்டு முயற்சியாளர் ரிஸ்க் ரெடியூஸ். லாபம் சரி நட்டம் வந்துச்சுன்னா அதை ஒரே ஆள் பகிர்ந்து கொள்ளாம 2 நபர்கள் சேர்ந்து பகிரும்போது அந்த நட்டத்தோட இது அளவு குறையுது. ஸோ ஆபத்தை பரப்புதல். கூட்டு முயற்சியாளர்கள் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார்கள் மற்றும் குறிப்பிட்ட விகிதத்தில் இழப்புகளையும் பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார்கள். ஸோ ஆபத்து அவர்களது சமப்படுகிறது. எனவே இது குறித்த விகிதத்தில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டு முயற்சி மற்றும் சரக்கு. சரக்கு மற்றும் கூட்டு முயற்சி இரண்டும் ஒரு ஒப்பந்தத்தின் தன்மையில் இருந்தாலும் வெவ்வேறு கட்சிகளுக்கு இடையே இரண்டுக்கும் இடையே பல வேறுபாடுகள் உள்ளன. ஸோ கூட்டு முயற்சிக்கும் கன்சைன்மெண்ட்டுக்கும், அதாவது கன்சைன்மெண்ட் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர், இது ரெண்டுக்கும் சரக்குக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, இதுல 2 பேர் பங்கேற்கிறாங்க. இதுல சரக்குல அனுப்புனர் கையாளுனர். ஆனா இதுல இணை ஒப்பந்ததாரர்கள் பொதுவாக 2 இருக்கலாம் அல்லது 2 பேரை விட அதிகமாகவும் இருக்கலாம். அடுத்து சரக்கு கையாளுதல் அனுப்புனருக்கு கையாளுநருக்கும் இடையே முதன்மை மற்றும் முகவர் என்ற தொடர்பு உள்ளது. பட் இந்த கூட்டு முயற்சியில இணை ஒப்பந்ததாரர்கள் பங்குதாரர்கள் போல் செயல்படுகிறார்கள். சரக்கு ஒப்பந்ததாரர்கள் இந்த ஒழுங்கமைப்பு நீண்ட காலத்திற்கு தொடரலாம். ஆனால் இந்த கூட்டு முயற்சி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் தொடர முடியும். சரக்கு முயற்சி இதில் நிதி அனுப்புனர் ஒருவரால் மட்டுமே வழங்கப்படும். இணை ஒப்பந்தம் இதுல ஜாயின் வெஞ்சர், அதாவது கூட்டு முயற்சியில இணை ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் சேர்ந்து நிதி வழங்குவார்கள். சரக்கு முயற்சியில கையாளுனர் ஒரு முகவராக மட்டுமே செயல்படுவார் மற்றும் அனுப்புவரின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும். பட் கூட்டு முயற்சியில இணை ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் சம உரிமையும் சம அதிகாரமும் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும். அதாவது ஒவ்வொருவரும் தனியாக ஆலோசித்து முடிவுகளை எடுப்பதற்கு அதிகாரம் உண்டு. சரக்கு முயற்சியில பொதுவாக நகரத்தக்க பொருட்களின் விற்பனை தொடர்பாக இருக்கும். நகரத்தக்க தொடர்பு இது கூட்டு முயற்சியில வேறு செயல்பாடுகளுக்காகவும் அல்லது குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்காக சேர்ந்து 2 பேர் சேர்ந்து அல்லது 2 அதுக்கு மேற்பட்ட செயல்பாடுகள் சேர்ந்து செயல்படுவாங்க. சரக்கு முயற்சியில லாபம் அனுப்புவதற்கே சொந்தமாக இருக்கும். கையாளுனர் தன் கமிஷனுக்காக தகுதியானவர். லாபம் ஒருத்தருக்கு மட்டும் தான் போகும். பட் கூட்டு முயற்சியில லாபமும் நஷ்டமும் அனைத்தும் இணை ஒப்பந்தராலும் சரி சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். சரக்கு முயற்சியில அனுப்புனரே பொருட்களின் சொந்தக்காரர். இதுல ஜாயின் வெஞ்சர், அதாவது கூட்டு முயற்சியில கூட்டு சொந்த உரிமை, எல்லாத்துக்கும் இதுல உரிமை உண்டு. முடிவாக கணக்குகள் பராமரிக்கப்படுகிறது ஒரே ஒரு முறையை பயன்படுத்தப்படுகிறது. பட்
ஜாயின்ட் வெஞ்சர்ல வந்து 4 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ கூட்டு முயற்சி என்பது ஒரு தற்காலிக கூட்டாளியின் தன்மையில் இருந்தாலும் கண்டிப்பாக சட்ட உணர்வு அது ஒரு கூட்டாண்மை அல்ல. கூட்டு முயற்சி மற்றும் கூட்டாண்மை இரண்டிலும் சில வேறுபாடுகள் உண்டு. ஸோ அந்த லாபத்தை பகிர்ந்து கொள்வது அல்லது அவர்கள் அனைவரும் வேறுபாடு உண்டு. 2க்கும் மேற்பட்ட சில வேறுபாடுகள் அடிப்படையாக கொண்டுள்ளது. கூட்டு முயற்சிக்கும் கூட்டாண்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. கூட்டு முயற்சி கூட்டாண்மைக்கும் முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கூட்டு முயற்சிக்கும் சரக்கு முயற்சிக்கும் உள்ள வேறுபாடு. 2 நபர்கள் சேர்ந்து ஒரு பொருளை வந்து விற்பனை செய்வாங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புவாரு. அது வந்து சரக்கு முயற்சி. கூட்டு முயற்சி அப்படின்றது 2 நபர்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிப்பதற்காக செயல்படுவாங்க. அது வந்து கூட்டு முயற்சி. கூட்டாண்மைக்கும் கூட்டு முயற்சிக்கும் உள்ள வேறுபாடு. கூட்டாண்மை அப்படின்றது ஒரு பங்குதாரர் நிறுவனம் எப்போதும் ஒரு பெயரை கொண்டிருக்கும். கூட்டாண்மை அப்படின்றது பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஒரு பேர் இருக்கும், நேம் இருக்கும். பட் கூட்டு முயற்சியில வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பெயரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டாண்மை அப்படின்றது ஒரு தொடர்ச்சியான இயல்புடையது. கண்டினியூஸா நடக்கும். ஒவ்வொரு வருடங்களும் லாபம் ஈட்டுவாங்க. திரும்பவும் அந்த லாபத்துல வந்து பங்கு இது பண்ணிட்டு திரும்பவும் அதை என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. பட் கூட்டாட்சியில வந்து கூட்டு முயற்சியில வந்து வேலை முடிந்தவுடன் இணை ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது. ஒரு நோக்கத்திற்காக 2 அல்லது நபர்கள் சேர்ந்து ஒரு நோக்கத்தை வந்து அடைவாங்க. அந்த நோக்கம் அடைந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த முயற்சி வந்து முடிவுக்கு வந்துவிடும். கூட்டாண்மை என்பது தனி கணக்கு புத்தகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும். கூட்டு முயற்சி அப்படின்றது தனி கணக்கு புத்தகங்கள் அவசியம் இல்லை. கணக்குகளை ஒப்பந்ததாரர்களின் கணக்கில் ஒருவரின் புத்தகத்திலேயே பராமரிக்கலாம். கூட்டாண்மை என்பது எந்த ஒரு பங்குதாரரும் அதே வகையிலான வணிகத்தை மேற்கொள்ள முடியாது. கூட்டு முயற்சியில வந்து இணை பங்குதாரர்கள் அதே வகையான இணை வணிகத்தை சுதந்திரமாக மேற்கொள்ளலாம். கூட்டாண்மையில வந்து பங்குதாரர்கள் நிறுவனத்தின் பதிவு கட்டாயம் அல்ல, ஆனால் அது விரும்பத்தக்கது. கூட்டு முயற்சியில பதிவு அவசியம் இல்லை. கூட்டாண்மையில மைனர் அதாவது சிறார் வந்து பங்குதாரர்கள் நிறுவனத்தில் லாபங்களை அடக்கலாம். ஆனா கூட்டாட்சியில வந்து சிறார் இணை ஒப்பந்ததாரராக சேர முடியாது, ஏனெனில் அவர் ஒப்பந்தம் செய்ய தகுதியற்றவர். ஸோ இதுதான் வந்து கூட்டு முயற்சிக்கும் கூட்டாண்மைக்கும் உள்ள வேறுபாடு. 2 வேறுபாடுகள் பார்த்தோம். ஒண்ணு வந்து கூட்டு முயற்சிக்கும் சரக்கு முயற்சிக்கும் உள்ள வேறுபாடு, கன்சைன்மெண்ட் ஜாயின்ட் வெஞ்சருக்கும் கன்சைன்மெண்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து 2வது வேறுபாடு வந்து கூட்டு முயற்சிக்கும் கூட்டாண்மைக்கும் உள்ள வேறுபாடு. கூட்டு முயற்சி ஜாயின்ட் வெஞ்சர் வெர்சஸ் பார்ட்னர்ஷிப் 2 வேறுபாடு பார்த்தோம் நம்ம. அடுத்து எவ்வாறு இந்த கணக்கியல் சிகிச்சை முறைகள் இதுல நம்ம எவ்வாறு வந்து இந்த கூட்டு முயற்சியோட கணக்கியல் எவ்வாறு வந்து பதிவு செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு இணை முயற்சியாளர் புத்தகங்களில் வணிகம் பெரிதாக இல்லை என்றால் ஒருவரிடம் மட்டுமே பதிவு செய்யும் பணியை ஒப்படைக்கலாம். அவரது புத்தகங்களில் உள்ள பரிவர்த்தனைகள் மற்ற அனைத்து இணை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு பதிவு அனுப்பப்படும். அத்தகைய முயற்சியாளர்களுக்கு அவர்களின் பங்களிப்பு மற்றும் அவர் ஒரு கூட்டு முயற்சி கணக்கை திறப்பார் மற்றும் அவரது புத்தகங்களில் உள்ள மற்ற இணை முயற்சியாளர்களின் தனிப்பட்ட கணக்குகள் பராமரிக்கப்படுகின்றன. அனைத்து இணை முயற்சியாளர்கள் புத்தகங்களிலும் சுறுசுறுப்பாக வேலை செய்தல். அவர்கள் ஒரு கூட்டு முயற்சி கணக்கை தொடங்க வேண்டும். அவரது புத்தகங்களில் உள்ள மற்ற இணை முயற்சியாளர்களின் தனிப்பட்ட கணக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு இணை முயற்சியாளரும் அவர் மேற்கொண்ட பரிவர்த்தனைகளை மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றனர். அதனால் அவர்கள் தங்கள் புத்தகங்களில் அவற்றை இணைக்க முடியும். சில நேரங்களில் ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளரும் அவர்களுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளை மட்டும் பதிவு செய்கின்றது. அதில் அவரது புத்தகங்கள் அடங்காததால் லாபம் அல்லது நஷ்டத்தை அவரால் சமாளிக்க முடியாது. கூட்டு முயற்சியின் அனைத்து பரிவர்த்தனைகளும் இந்த கணக்கியல் முறையில் கணக்கு செய்யப்படுகின்றன. எனவே
லாபம் அல்லது நஷ்டத்தை கணக்கீடு செய்வதற்கு கூட்டு முயற்சியில் ஒரு மெமரண்டம், அதாவது ஜாயின்ட் வெஞ்சர் கூட்டு முயற்சி கணக்கு இருக்க வேண்டும். கூட்டு முயற்சியுடன் தொடர்புடைய அனைத்து பரிவர்த்தனைகளையும் ஒருங்கிணைத்து தயாரிக்கப்பட்டு பிறகு கூட்டு முயற்சி கணக்கு முடிக்கப்பட்டு விடும். ஒவ்வொரு புத்தகங்களிலும் தனித்தொகுப்பு. சில நேரங்களில் சில வணிக வசதிக்காக கூட்டு முயற்சி புத்தகங்களில் தனித்தனி புத்தகங்கள் பராமரிக்கப்படுகின்றன. அந்த அமைப்பின் கீழ் ஒரு கூட்டு வங்கி கணக்கு, ஒரு கூட்டு முயற்சி கணக்கு மற்றும் தனிப்பட்ட கணக்குகள் அனைத்தும் இணை முயற்சியாளருக்காக புத்தகங்களில் திறக்கப்பட வேண்டும். அனைத்து முயற்சியாளர்களுக்கும் புத்தகங்கள் பதிவு செய்தல் இன்றியமையாதது. கூட்டு முயற்சியின் தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளும் அனைத்து இணை முயற்சியாளர்களின் புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டு முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து இணை முயற்சியாளர்களின் புத்தகங்களிலும் துணிகர கணக்கு ஒவ்வொரு இணை முயற்சியாளர்களும் அனுப்புகிறார்கள். மற்ற கூட்டு முயற்சியாளர்கள் அவர்கள் கையாள்வது பற்றி தேவையான தகவல்களை அனுப்பி அதில் உள்ள முதல் மற்றும் இடையேயான பரிவர்த்தனைகளை பதிவு செய்வதில் அதிக வித்தியாசம் உள்ளது. எனவே இரண்டாவது முறை ஒவ்வொரு இணை முயற்சியாளரும் புத்தகங்களில் கூட்டு முயற்சி கணக்குகளில் அதே போன்ற பதிவுகளை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மற்றவர்களின் தனிப்பட்ட கணக்குகளை திறப்பார்கள். இதுதான் கூட்டு முயற்சியாளர்களின் கணக்கு முறைகள். கூட்டு முயற்சி கணக்கு முறைகள் பத்தி நம்ம இப்பொழுது பார்க்கலாம். கூட்டு முயற்சி கணக்கு, அதாவது மெமரண்டம் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளரும் கூட்டு முயற்சி தொடர்பான பரிவர்த்தனைகளை மட்டும் பதிவு செய்வார்கள். அவர்களுடன் நேரடியாக அக்கறை கொண்டவர்களான மற்றவருடையது அல்ல. அவர்களுடைய நேரடியான புத்தகங்களை மட்டும் பதிவு மட்டும்தான் என்ன செய்வாங்க, பதிவு செய்வாங்க. மற்றவருடைய பதிவு செய்ய மாட்டாங்க. உதாரணமாக ஏ மற்றும் பி கூட்டு முயற்சியில் பங்குதாரர்களாக இருந்தால் பின்னர் ஏ புத்தகங்களில் பி கணக்குடன் கூட்டு முயற்சி என்று குறிப்பிடப்படும் மற்றும் பி புத்தகங்களில் ஏ உடன் கூட்டு முயற்சி கணக்கு என்று குறிப்பிடப்படும். ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளரும் உண்மையில் செயல்படுத்தப்படும் அத்தகைய பரிவர்த்தனைகளை மட்டுமே பதிவு செய்வார்கள். அவர்களால் பதிவு செய்யப்படுகின்றன இந்த கூட்டு முயற்சி கணக்கில். எடுத்துக்காட்டாக கூட்டு முயற்சிக்கு ஏ மூலம் பொருட்கள் வாங்கப்பட்டால் அது ஏ ஆல் மட்டும் பதிவு செய்யப்படும், மற்ற கூட்டு முயற்சியாளர்கள் அல்ல. அதே போல் பொருட்கள் என்றால் பி மூலம் விற்கப்படுகின்றன, அது பி புத்தகங்களில் மட்டும் பதிவு செய்யப்படும். இந்த கணக்கு தனிப்பட்ட கணக்கின் தன்மையில் உள்ளது. எனவே லாபத்தை வெளியிடாது அல்லது முயற்சியின் இழப்பு அந்த நோக்கத்திற்காக இந்த கணக்குகள் தயார் செய்யப்படுகின்றன. இந்த கணக்குகள் தான் கூட்டு முயற்சி கணக்குகள், மெமரண்டம் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இது லாபம் மற்றும் லாப அக்கவுண்டை துல்லியமாக பதிவு செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது. இந்த புத்தகங்களின் தனித்தொகுப்பு, ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளருக்கும் தனித்தனியா புத்தகம் வச்சிருப்பாங்க. இந்த பதிவுகளை ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளருக்கும் தனித்தனி பதிவுகளா பதிவு செய்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்த மாதிரி ஏவோட புத்தகத்துல ஏ பொருட்கள் வாங்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு, எங்க வாங்கியிருக்காரு, எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்றத பதிவு செய்வாங்க. பி விற்பனை செஞ்சிருக்காரு அப்படின்னா பியோட கணக்குல விற்பனை மட்டும் செய்வாங்க. இது அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஜாயின்ட் வெஞ்சர் கணக்குல நம்ம லாபம் நட்ட கணக்கு கண்டுபிடிப்பாங்க. இந்த கூட்டு முயற்சி பரிவர்த்தனைகள் பதிவு செய்யும் முறைகளை நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். அங்கு தனித்தனியாக புத்தகங்கள் எதுவும் பராமரிக்கப்படவில்லை. இப்போது மற்றொரு பதிவு செய்வதற்காக தனித்தனி புத்தகங்களை வைத்திருப்பதற்கு இணை முயற்சியாளர்கள் ஒப்புக்கொள்ளும் முறை கூட்டு முயற்சி பரிவர்த்தனைகள். இந்த புத்தகங்களில் தனித்தொகுப்பு பராமரிக்கப்படும் போது இந்த கூட்டு முயற்சி பரிவர்த்தனைகள் ஒரு தனி கணக்கியல் நிறுவனமாக பதிவு செய்யப்படுகின்றன.
இரட்டை நுழைவு கொள்கையின் அடிப்படையில் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. கூட்டு வங்கி கணக்கு, கூட்டு முயற்சி கணக்கு, ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளரும் தனிப்பட்ட கணக்குகள், ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளருக்கும் தனிப்பட்ட கணக்குகள் சேர்த்து பதிவு செய்யப்படுகிறது. ஸோ இந்த 3 கணக்குகளை வந்து நம்ம பதிவு செய்யறாங்க. கூட்டு வங்கி கணக்கு அனைவருக்கும் ஒரே வங்கியில வந்து கணக்கு வச்சிருப்பாங்க. அடுத்து கூட்டு முயற்சி கணக்கு வணிகத்துல வந்து அவங்களுக்குரிய வணிக கணக்குல வந்து கூட்டு முயற்சி கணக்குன்னு தனியா எழுதியிருப்பாங்க. அந்த கூட்டு முயற்சி கணக்குல ஒவ்வொரு முயற்சியாளருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனி கணக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. தனிப்பட்ட கணக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த 3 விதமான கணக்குகள் இதுல வந்து பராமரிக்கப்படுகின்றன இந்த கூட்டு முயற்சி கணக்குல. ஸோ இந்த கூட்டு முயற்சி கணக்கு வங்கி கணக்கு என்பது சாதாரண வங்கி கணக்கு போல் உண்மையான கணக்கு. அனைத்து கூட்டு முயற்சிகளும் தங்கள் பங்களிப்பை இந்த கணக்கில் செலுத்துகிறார்கள் அல்லது டெபாசிட் செய்கிறார்கள். ஸோ கூட்டு முயற்சி கணக்கு துணிகர கணக்கு என்பது லாப நஷ்ட கணக்கை போன்றது. கூட்டு முயற்சியின் செலவுகள் மற்றும் வருமானங்கள் மற்றும் அவர்கள் பெற்ற தொகைகளை அடிப்படையாக கொண்டு பதிவு செய்யப்படுகிறது. ஸோ இதுல வந்து இந்த முறைகளை வந்து 4 முறையா வந்து பதிவு செய்யறாங்க. கூட்டு முயற்சி கணக்குல வந்து 4 முறையா பதிவு செய்யறாங்க. ஒண்ணு வந்து இணை புத்தகதாரர்களின் புத்தகங்களில் மட்டும் பதிவு செய்யறது. அனைத்து பதிவுகளையும் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு புத்தகத்துல இணைப்பதிவாளருக்கு இணைப்பதிவு செய்யறவங்களுக்கு ஒப்பந்ததாரர்களுக்கு அனைத்து பதிவுகளையும் பதிவு செய்வாங்க. அடுத்து வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்கள் புத்தகங்களில் கணக்குகளை பராமரிப்பு செய்வார்கள். 3ஆவதாக வந்து ஒவ்வொரு இணைப்பு ஒப்பந்ததாரர்களும் தங்களுக்கு உட்பட்ட பதிவுகளை பதிவு செய்கிறார்கள். மேலும் திட்டம் முடிந்தவுடன் இந்த கூட்டு முயற்சி கணக்கில் தயாரிக்கப்படும் லாபம் அல்லது நஷ்டத்தை கணக்கீடு செய்கிறார்கள். 4ஆவதாக ஒரு தனி கணக்கு புத்தக தொகுப்பு செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தனி கணக்கு புத்தக தொகுப்பை உருவாக்க வைக்கிறார்கள். இந்த தனி புத்தக கணக்கு அமைப்பு என்பது ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளர்களுக்கும் நடத்தப்படும் மற்றும் பதிவு செய்யப்படும் இரட்டை நுழைவு முறையை பயன்படுத்தி என்ட்ரு பண்றாங்க. அதாவது பற்றுக்கு நிகரான வரவு, நம்ம வந்து முதல்ல படிச்சோம். பற்றுக்கு நிகரான வரவு, வரவுக்கு நிகரான பற்று. ஸோ அந்த முறையை பயன்படுத்தி இந்த தனி புத்தகங்கள் வந்து தயாரிக்கப்படுகின்றன. ஸோ இதுல வந்து முதல் முறை வந்து ஒரு இணை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஜாயின்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் மற்றும் மற்ற இணை ஒப்பந்ததாரர்களின் தனிப்பட்ட கணக்குகளை திறந்து அனைத்து பதிவுகளையும் பராமரிக்கிறார்கள். இதுல வந்து நம்ம கூட்டு முயற்சி கணக்குல வந்து லாபம் நட்டம் என்ற நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள். 2வது முறை வந்து ஒவ்வொரு இணை ஒப்பந்ததாரர்களும் கூட்டு முயற்சி கணக்கு மற்றும் இணைய ஒப்பந்ததாரர்களின் தனிப்பட்ட கணக்குகளை திறக்கின்றனர். ஸோ அதன் மூலியமாக ஒவ்வொரு இணை ஒப்பந்ததாரர்களுடைய கணக்குகளை லாபங்களையும் நட்டங்களையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். 3வது முறையாக கூட்டு முயற்சி கணக்கில் பராமரிக்கப்பட மாட்டாது. ஒவ்வொருவரும் மற்ற இணை ஒப்பந்ததாரர்களின் தனிப்பட்ட கணக்குகளை திறக்கிறார்கள். தயாரித்து இந்த கணக்குகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்றால் லாபம் அல்லது நஷ்டத்தை கணக்கிடுவதற்காக தயாரிக்கப்படுகிறது. ஸோ 3 முறைகளிலும் தனி கணக்குகள் பராமரிக்கப்படாது. அனைத்து பரிவர்த்தனைகளும் இணை ஒப்பந்ததாரர்களின் புத்தகங்களில் மட்டுமே பதிவு செய்யப்படும். இதுதான் வந்து முதல் 3 முறை. 4வது முறை அப்படின்றது வந்து 3 விதமான புத்தகங்கள் பராமரிக்கப்படுகின்றாங்க. ஒன்று இணை வங்கி கணக்குகள், இணை முயற்சி கணக்குகள், அடுத்து வந்து இணை ஒப்பந்ததாரர்களின் தனிப்பட்ட கணக்குகள் உருவாக்கப்படுகின்றன. ஸோ இதுதான் வந்து 4 முறைகளை இதுல வந்து பயன்படுத்துறாங்க. 4 விதமான முறைகளை வந்து இதுல பயன்படுத்துறாங்க. ஸோ இதோட சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கூட்டு முயற்சியோட சுருக்கம் அப்படின்னா, இருவர் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை அல்லது வேலையை இணைந்து மேற்கொள்ள ஏற்படுத்தப்படும் தற்காலிக பங்குதாரர் ஒப்பந்தம் ஆகும். இந்த திட்டம் அல்லது வேலை முடிந்தவுடன் இணை ஒப்பந்தம் தானாகவே முடிவுக்கு வருகிறது.
ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிப்பதற்காக ஒரு 2 அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூடி அந்த வேலையை அல்லது அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். இதுதான் வந்து கூட்டு முயற்சி அப்படின்றது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 வேறுபாடுகள் பார்த்தோம். அதாவது சரக்கு முயற்சிக்கும் கூட்டு முயற்சிக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இது முக்கியமான வேறுபாடு. இரண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரக்கு முயற்சியும் கூட்டு முயற்சியும். சரக்கு முயற்சி அப்படின்றது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு சரக்கு அனுப்புவாரு. அந்த நபர் இந்த நபருக்கு நம்ம என்ன பண்ணுவாரு, பணம் அனுப்புவாரு. அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒப்பந்தம். 2 பேருக்கும் உள்ள ஒப்பந்தம். கூட்டு முயற்சியும் அதே மாதிரிதான். 2 நபர்களுடைய ஒப்பந்தம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை முடிவு செய்யறது, ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிப்பதற்காக. அதே போலதான் வந்து சரக்கு முயற்சியும். பட் இது ரெண்டுமே வந்து சில வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த அலகுல வந்து நம்ம இந்த யூனிட்ல வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து 2வது வேறுபாடு என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப். கூட்டாண்மைக்கும் கூட்டு முயற்சிக்கும் என்ன வித்தியாசம்? கூட்டாண்மையும் கூட்டு முயற்சியும் இதுவுமே கூட்டாண்மையுமே ரொம்ப வந்து சிமிலரா இருக்குது. ரொம்ப வந்து நெருங்கின தொடர்பு உண்டு கூட்டு முயற்சிக்கு. ஆனா இரண்டுமே வெவ்வேறு. கூட்டு முயற்சி வேறு, கூட்டாண்மை வேறு. கூட்டாண்மை அப்படின்றது வந்து ஒரு நீண்ட கால நோக்கத்திற்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து கண்டினியூஸா தொடர்ந்து முயற்சி செய்வாங்க. தொடர்ந்து முயற்சி செய்யறதா வந்து கூட்டாண்மை அப்படின்றது. ஆனா கூட்டு முயற்சி அப்படி கிடையாது. ஒரு குறுகிய கால நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, அந்த நோக்கம் முடிவடைந்ததுக்கு அப்புறம், அந்த நோக்கத்தை வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம், நோக்கத்தை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம், நோக்கத்தை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முயற்சியானது முடிவுக்கு வருகிறது. இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, முக்கியமான வேறுபாடு. கூட்டாண்மை வேறு, கூட்டு முயற்சி வேறு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து இணை ஒப்பந்த கணக்குகளில் 4 கணக்குகள் பார்த்தோம். என்ன மாதிரி கணக்குகள் வந்து இந்த கூட்டு முயற்சியில வந்து பயன்படுத்துறாங்க? ஒரு இணை ஒப்பந்ததாரர்களின் புத்தகங்களில் மட்டும் பதிவு செய்யறது. அவருடைய இணை ஒப்பந்ததாரரோட புக்கை மட்டும் நம்ம பராமரிக்கிறோம். வேற யாரோட புத்தகத்தையும் நம்ம பராமரிக்க மாட்டோம். ஸோ அப்ப அது பராமரிக்கும் போது ஒரே எல்லா பதிவுகளையும் அதே புத்தகத்துல வந்து நம்ம என்ட்ரு பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். 2வது வந்து ஒவ்வொரு கூட்டு முயற்சியாளருக்கும் தனித்தனியாக கணக்குகளை பராமரிக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கூட்டு முயற்சி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏபி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஏபி 2 பேரோட செலவு வரவு எல்லா கணக்குகளையும் எல்லாத்தையுமே ஒரே புத்தகத்துல வந்து பதிவு செய்வாங்க. பட் 2வதுல வந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஏக்கு தனியா ஒரு புத்தகம், பிக்கு தனியா புத்தகம். ஏயோட முயற்சி அனைத்தும் ஏயோட புத்தகத்துல பதிவு செய்வாங்க. பியோட முயற்சிகள் அனைத்தும், பியோட ஒர்க்கு முயற்சிகள் அனைத்தும், வேலைகள் அனைத்தும் பியோட புத்தகத்துல வந்து பதிவு செய்வாங்க. தனித்தனி புத்தகம் பதிவு செய்வாங்க. 3வதாக ஒவ்வொரு இணைப்பு ஒப்பந்தங்களும் தங்களுக்கு உட்பட்ட பதிவுகளை பதிவு செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3வதாக அவங்களே கணக்கு பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு இணை முயற்சியாளரும் தங்களுக்கு உட்பட்ட பணிகளை அவர்களே பதிவு செய்து கொள்வார்கள். யாரையும் சொல்ல மாட்டாங்க, அவங்களே பதிவு செஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து இணை ஒப்பந்ததாரர்கள் தங்களுக்கு உட்பட்ட பணிகளை பதிவு செய்வது. 4வது ஒரு தனி கணக்கு புத்தகம் தொகுப்பாகவே வந்து இந்த தனி கணக்கு அமைப்பு வந்து இரட்டை நுழைவு முறையில வந்து பயன்படுத்துவாங்க. இரட்டை நுழைவு முறை வந்து அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவாங்க, பற்றுக்கு நிகரான வரவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து இந்த தனி கணக்கு வந்து பதிவு செய்வாங்க. அடுத்து வந்து இதுல 4 முறை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னோம். நம்ம 4 முறைகள் பயன்படுத்துறாங்க. முதல் முறை அப்படின்றது
ஒப்பந்ததாரர்கள் மட்டும் அதுல இருப்பாங்க. அதாவது கூட்டு முயற்சியாளர் மட்டும் அதுல இருப்பாங்க. இரண்டாவது வந்து இணை ஒப்பந்ததாரரும் மற்றும் இணை ஒப்பந்ததாரரும் தனிப்பட்ட கணக்குகளையும் திறப்பாங்க. கோவென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இணை ஒப்பந்ததாரர்கள் அவங்களோட கணக்கை வந்து திறப்பாங்க. மூன்றாவது வந்து ஒவ்வொரு ஒப்பந்ததாரர்களும் மற்றவருடைய இணை ஒப்பந்ததாரர்களுடைய கணக்கை வந்து திறப்பாங்க. உங்களோட கணக்கை நான் எழுதுவேன், என்னோட கணக்கை ஏ கணக்கை பி எழுதுவாங்க, பி கணக்கை ஏ எழுதுவாங்க. அவங்க மாறி எழுதிக்கிடுவாங்க. ஸோ இது வந்து 3 முறைகள். 4வது முறை அப்படின்றது வந்து இணை ஒப்பந்ததாரன் தனி கணக்கு புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு இணை ஒப்பந்ததாரருக்கும் 3 விதமான தனி கணக்குகள் வந்து ஓபன் பண்ணப்படுகின்றது. அதாவது கூட்டு முயற்சி கணக்கு, கூட்டு முயற்சி வங்கி கணக்கு, கூட்டு வங்கி கணக்கு, அடுத்து இணை ஒப்பந்ததாரர்களின் தனிப்பட்ட கணக்குகள். இந்த 3 விதமான கணக்குகளை இந்த 4வது முறையில வந்து பயன்படுத்துறாங்க. இந்த 4வது முறைதான் பரவலாக உள்ள வணிகத்துல வந்து இப்ப பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ இந்த 4வது முறைதான் வந்து லாபத்தையும் அல்லது நஷ்ட கணக்கையும் சரிசமமாக அல்லது எவ்வாறு அவங்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எவ்வாறு பிரித்துக் கொள்ளலாம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கூட்டு முயற்சியோட கணக்குகளை பத்தி நம்ம பார்த்தது. அடுத்து இதுக்கு முன்பு நம்ம சரக்குகளை எவ்வளவு கையாள்வது, எவ்வாறு லாபத்தை வந்து கணக்கிடுறது, ஒரு சரக்கோட உண்மையான விலை எவ்வளவு, அதுக்குரிய செலவு எவ்வளவு, அந்த லாபத்தை எவ்வாறு நம்ம சேர்ப்பது, விலைப்பட்டியலை வந்து எவ்வாறு சேர்ப்பது, எவ்வாறு இந்த சரக்குகளை எவ்வாறு கையாளுவது பத்தி நம்ம முந்தைய அளவில், அதாவது சரக்கு கணக்குகள் 2ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ சரக்கு கணக்குகள் விலையில் வந்து எவ்வாறு லாபத்தை ஈட்டுவது, அதுல ஏற்றுதல் விலை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்ப்பது மூலமாக விலைப்பட்டியல் விலை எவ்வாறு மாறுபடுகிறது அப்படின்றத ஏற்றுதல் மூலயமாக, அதாவது ஒரு பொருளோட விலை எவ்வளவு, அதற்குரிய செலவு எவ்வளவு, அதற்குரிய லாபம் எவ்வாறு லாபத்தை ஏற்றுவது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப எவ்வாறு லாபத்தை ஏற்றுவது அப்படின்னா எவ்வளவு செலவு தொகையை எவ்வாறு குறைப்பது, எவ்வளவு தொகைக்கு இந்த பொருட்களை வாங்குவது, இந்த 2 விஷயங்களையும் இந்த லாபம் வந்து தீர்மானிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த ஏற்றுதல் விலையில வந்து நம்ம பார்த்தோம். ஏற்றுதலை எவ்வாறு சரி செய்தல், அதாவது 4 இதை பார்த்தோம் நம்ம. ஒண்ணு வந்து ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது தொடக்க சரக்கு இருப்பு, அது இதோட பற்று பக்கத்துல வந்து நம்ம பதிவு செய்யணும். அடுத்து 2வது வந்து சரக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள், சேல்ஸ், இவ்வளவு பொருட்கள் வந்து நம்ம சரக்கு சேல் பண்ணியிருக்கோம், விற்பனை செஞ்சிருக்கோம். அந்த விற்பனைக்குரிய இதை வந்து பற்று வரவு பக்கத்துல வந்து வர வச்சிருக்கோமா, இல்ல கடனுக்கு வந்து நம்ம பொருட்களை வித்திருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கடனுக்குரிய பொருட்கள் எந்த லைபிலிட்டி சைடு, அதாவது கடன் பக்கத்துல வந்து என்ட்ராயிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். 3வதாக பொருட்கள், அனுப்பப்பட்ட பொருட்கள் திரும்ப வந்திருக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக, மேபி அது வந்து சரியான விலையா வந்து இல்லாம இருக்கலாம், இல்ல டேமேஜ் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த அனுப்பப்படுற பொருட்களை வந்து நம்மளுக்கு திரும்ப வந்திருக்கும். ஸோ அந்த திரும்ப வந்த பொருட்களை நம்ம என்ன எப்படி நமக்கு பதிவு செய்கிறோம், எவ்வாறு நம்ம பதிவு செய்கிறோம், அந்த பொருட்களை நம்ம எவ்வாறு கையாளுறோம் அப்படின்றத வந்து நம்ம இதுல வந்து பார்த்தோம் விலைப்பட்டியல்ல வந்து. அடுத்து 4வதா வந்து ஒரு க்ளோசிங் ஸ்டாக், அதாவது இறுதி பட்டியல் எப்படி இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் என்ன வரவு பக்கத்துல வந்து நம்ம வைக்கிறோம். அதாவது விற்பனை செய்ய இயலாத பொருட்கள், விற்பனைக்கு இல்லாத பொருட்கள், விற்பனைக்கு ரெடியா இருக்கும், விற்பனை அல்லாத பொருட்களை வந்து நம்ம இந்த க்ளோசிங் ஸ்டாக், இந்த 4 விதமான பொருட்களை வந்து இதுல வந்து நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து பொருட்கள் அனுப்பப்பட்ட விலைகள், அது சுருக்கமாக சரக்குகளில் ஈட்டப்பட்ட உண்மையான லாபத்தை மறைப்பதற்காக சில நேரங்களில் அதை விட அதிகமான விலையில் சரக்கு பெறுபவர்
சரக்கு விலைப்பட்டியல் செய்கிறார். ஸோ விலைப்பட்டியல் விலை, அதாவது இனிஷியல் பிரைஸ், இன்வாய்ஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. விலைப்பட்டியலுக்கும் இன்வாய்ஸ் பிரைஸுக்கும் செலவு காஸ்ட் பிரைஸுக்கும் உள்ள வேறுபாடு தான் வந்து நம்ம லாபம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை காட்டுவதற்கு 4 விதமா வந்து நம்ம பயன்படுத்துறாங்க. 4 விதமான காரணிகளை வந்து நம்ம பயன்படுத்துறாங்க. ஒன்று வந்து சரக்குகளே அனுப்பப்பட்ட சரக்குனரால் திருப்பி அனுப்பப்பட்ட பொருட்கள், அடுத்து தொடக்க சரக்கு இருப்பு, அடுத்து இறுதி சரக்கு இருப்பு. இந்த 4 விதமா இந்த சரக்கு இருப்பை வந்து நம்ம பதிவு செய்து உண்மையான லாபத்தை, உண்மையான சரக்குகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து எவ்வாறு வந்து அனைத்து பொருட்களும் அனைத்து சரக்குகளும் ரத்து செய்யப்பட வேண்டும், சரக்கு கணக்கில் உண்மையான கணக்கை வந்து சரக்கு கணக்குல வந்து காட்டவில்லை என்றால் உண்மையான லாபத்தை வந்து நிறுவனத்தால வந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்னு, சரக்கு கணக்குகள் முக்கியமாக படுகிறது. ஸோ 2 பத்தி நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.